விஜய் பண்ணக்கூடிய ஸ்மார்ட்டான மூவ் என்னன்னா திமுகவை தனிமைப்படுத்தணும். ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. திமுக கூட்டணியை அங்கிருந்து கலட்டி கொண்டு வரணும், திமுகவை தனிமைப்படுத்தணும், நம்ம ஸ்ட்ராங் ஆகணும். அவைக்க ஆட்சியின் மீதும் விஜயின் மீதும் ஒரு சங்கி சாயம் இருக்கு, ஒரு சங்கி வாடி அடிக்குது. பதவிதான் முக்கியம் அப்படின்னு திருமாவளவன் நினைச்சிருந்தாங்க. மத்தியில பாஜக அவங்க முக்கியமான ஒரு இலாக்காவை ஒதுக்கி இருக்குமே. நீங்க மத்திய அமைச்சராக உட்காந்துருப்பாரு. ஏன் திமுக அதிமுக சேர்ந்து இவர் முதலமைச்சராக இருந்து வந்தாங்களே. இப்ப அவருடைய சூழ்நிலை என்னன்னா, திமுகவை முழுவதுமாக விட்டுவிட முடியல, விஜயை முழுவதுமாக நம்ப முடியல, கட்சி நிர்வாகிகளுடைய கோரிக்கையை நம்ம ஏற்க வேண்டியதா இருக்கு. இப்படி ஒரு மூன்று ட்ரையாங்கிள் இஷ்யூ அவருக்கு ஓடுது. அப்போ ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு சிக்கல் அவருக்கு ஏற்பட்டு. அதிமுகவே ரீமாரோஸ் கையில எடுக்கிறதுக்காக இங்க சூழ்ச்சிகள் இருக்கு, பல கோடிகள் பேரம் போயிட்டு இருக்கு அப்படின்ற வார்த்தைகள் இல்ல. அவங்க தலைமையில ஒரு அணி வந்து அங்க ரெடி ஆகிட்டே இருக்கு. ஒருவேளை ஏதாவது இந்த அரசாங்கத்துக்கு சிக்கல் வரப்போ அந்த போர் வீரர்களை அப்படி களத்துல இறக்குவாங்க. அரசியல் ஆசிரியர்கள் விஷயத்துல அரசியல்வாதிகள் தலையீடு இருந்துச்சு, அழுத்து இருந்துச்சுங்கிறதுக்காக மாற்றி போட்டிருக்காங்க. நீங்க அதை விட மோசமா அவங்க வீடியோ எடுத்து போட்டு இருக்கீங்க. அப்படியே செட்பேக் ஆயிரும். எந்த சோசியல் மீடியாவை வைத்து வளர்ந்து வந்தீங்களோ அதே சோசியல் மீடியா உங்களை அழிக்கவும் செய்யும். சென்சூட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்துட்டா ஊடகர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக தரப்புல எடப்பாடி பக்கம் எதிரணி வந்தவங்க எல்லாம் மீண்டும் திரும்புறாங்க, தாவுக்கு கொடுத்த அந்த ஆதரவு வாபஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இதால ஏதாவது ஒரு தாவேகாவுக்கு இக்கட்டு நேரிடுமா? ஏன்னா அந்த 108 ஒரு கான்செப்ட்ல ரவுண்ட்லயே வந்துடுறாங்க. 144 இருந்து என்ன நடக்கும்? இல்ல, நீங்க இந்த தேர்தல் முடிவு பெரிய சிக்கலை கொண்டு வந்து விட்டுருச்சு. 108ல 2 கழிச்சிருங்க. விஜய் ஒன்னு ரிசைன் பண்ணிட்டாரு. ஒருத்தர் வாக்களிக்க முடியாம அவர் கோர்ட்ல அவங்க தடை போட்டிருக்காங்க. 106. இப்ப 106ல காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட், ஐஎம்எல் சேர்ந்து இப்ப அவங்க வந்து 118 இந்த நம்பரை கொண்டு வந்துறாங்க. பதவியை ஏத்துட்டாங்க, அமைச்சர் விரிவாக்கம் பண்ணிட்டாங்க, ஆட்சி போய்கிட்டு இருக்கு சுமூத்தா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப அதிமுக தரப்பு என்ன பண்றாங்க, அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நிர்வாகிகளுடைய ஆசை என்னன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், உள்ள உயரணும், அமைச்சரவையில் பங்கு வேணும்ன்றாங்க. அதுக்காக அவங்க ஒரு அணியா செயல்படுறாங்க. சி வி சண்முகம் தலைமை ஒரு அணியா செயல்படுறாங்க. வேகமா ஒரு 24 பேர் போய் வாக்களிச்சுட்டாங்க. ஆக்சுவலா 32 பேர் வந்தா தான் தனி அணியாக இருக்க முடியும். 24 பேர் தான் வந்திருக்காங்க. அப்படிங்கும் போது அவர்கள் வந்து கட்சித்தாவல் தடை சட்டத்தில் அவர்கள் பதவி நீக்கம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த நேரத்துல இவர்களை அமைச்சரவை உள்ள ஒண்ணு சேர்த்தோம்னா இந்த வழக்கு, அதாவது இப்ப அவர்களை நீக்கம் பண்ணா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீக்கம் வரும். நாளைக்கு அமைச்சராகி அவரை நீக்கம் பண்ணா அமைச்சர் நீக்கம் வந்துடும். அப்ப இது ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ரெண்டாவது, இந்த விசிக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் போன்ற தலைவர்கள் வந்து அந்த அதிமுகவினுடைய பிளவை நீங்க உள்ள சேர்த்தீங்கன்னா ஆட்சிக்கே ஒரு சிக்கல் வந்துடும். ஏன்னா அதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இன்பதுரை வந்து சிபிஐ வழக்கு கோயிருக்காரு. இதுல குதிரை பேரம் நடந்திருக்கு, பண பரிமாற்றம் நடந்திருக்கு. இதை வந்து சிபிஐ விசாரிக்கணும். 92ல எப்படி நரசிம்மராவ் கவர்மெண்ட்ல நடந்த ஒரு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா எம்பிகளுக்கு பணம் கொடுத்த வழக்குல அது இது நடந்திருக்கு, குதிரை பேரம் நடந்திருக்குன்னு ஒரு வழக்கை பதிவு பண்ணாங்க. அது பெரிய சிக்கலான ஒரு வழக்கு. அதை கோட் பண்ணி தான் இன்பதுரை ஒரு வழக்கு பதிவு பண்றாரு, கேட்கிறாரு சிபிஐ கிட்ட. இப்ப அது மாதிரி ஒரு சிபிஐ விசாரணைக்கு ஒரு அரசாங்கமே உள்ளாகிற மாதிரி ஆயிரும். இப்ப இந்த சிக்கல் ஒண்ணு இருக்கு. அதே நேரத்துல கூட்டணி இருக்கக்கூடிய இந்த கட்சிகளுமே வந்து ஒரு சிக்கலை பண்றாங்க. விஜய் பண்ணக்கூடிய ஸ்மார்ட்டான மூவ் என்னன்னா திமுகவை தனிமைப்படுத்தணும். ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. திமுக கூட்டணியை அங்கிருந்து கலட்டி கொண்டு வரணும், திமுகவை தனிமைப்படுத்தணும், நம்ம ஸ்ட்ராங் ஆகணும். விஜய்க்கான ஆப்ஷன் வந்து நீங்க அந்த சி வி சண்முகம் அணி ரெடியா இருக்காங்க. இருந்தாலும் கூட அவர் ஏன் அதை விட்டு நீங்க போறாரு அப்படின்னா, நமக்கு தமிழ்நாட்டில் ஒரு செக்குலர் பாலிடிக்ஸ், மதசார்பற்ற அரசியல் செஞ்சா தான் தமிழ்நாட்டில் எடுப்படும். அது ஒண்ணு. அதே நேரத்தில் அதுவும் திமுக செஞ்ச அரசியலே ஒரு கை எடுக்காரு. ரெண்டாவது, திமுக கூட்டணியை கூட்டு திமுக தனிமைப்படுத்துறது. இந்த ஒரே கல்ல ரெண்டு மாங்கா அப்படிம்பாங்க இல்லையா, அந்த வேலையை விஜய் செய்யறார். திமுக தனிமைப்படுத்துறதும் ஒரு செக்குலர் பாலிடிக்ஸை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச சி வி சண்முகம் தலைமையிலான அணி வந்து அவசரப்பட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது கொஞ்சம் காலதாமதம் எடுத்து ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேசிட்டு அவங்க வந்து உள்ள போயிருக்கலாம். அவசரப்பட்டு ஒரு 24 பேர் அதாவது அந்த 24 பேர் ஓட்டு போராட்டியுமே இந்த அரசாங்கம் வந்து வெற்றி பெற்று இருக்கும் ஃப்ளோர் டெஸ்ட்ல. இருந்தாலும் இவங்கள வாண்டரியா போய் வண்டியில ஏற மாதிரி வாண்டரியா போய் ஓட்ட போட்டு விட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி மனசு வச்சாதான் அந்த வழக்கை வந்து அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆளுநர்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆளுநர் 6 மாசம் இல்ல 1 வருஷம் வரைக்கும் காலம் ஆட்டலாம். அதுக்கு மேல ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க வந்து கோர்ட்டுக்கு போவாங்க, தேர்தல் ஆணையத்துக்கு போவாங்க. அப்படி போறப்ப அந்த வழக்கு நடந்து போச்சுன்னு வச்சுங்களேன், அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்படுறது, தகுதி நீக்கம் செய்யப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
ஏன்னா 2017 பார்த்தோம் 12 பேருக்கு பதவி போச்சு. இதே சேம் அதிமுக. நீங்க குறிப்பிட்டு சொன்ன மாதிரி விஜயோட அந்த பிளான் எல்லாம் பிளான் பி பிளான் சி எல்லாம் 2 விதமான செகண்ட் ஆப்ஷன்லாம் ரெடியா வச்சிருக்காரு. அந்த தரப்புல ஏற்கனவே தேர்தலுக்கு முன்கூட்டியே இதெல்லாம் நடந்திருக்குமோ அந்த சந்தேகமும் இருக்கு. ஆனா இங்க இப்போ அதிமுக உள்ளே எடுத்துட்டு வரும் பட்சத்துல இடதுசாரிகள் ஒரு வலிவான கண்டனத்தெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. இடதுசாரிகள் அதிமுக உள்ள வரும் பட்சத்தில் நாங்க வெளியேறுவோம் அப்படின்ற ஒரு குரல் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு கடந்த கால 2 நாள் முன்னாடியும். இப்போ திருமாவளவன் அந்த அந்த நெருடலுக்கும் ஆளாயிருக்காரு. ஒண்ணு தாவேகா பக்கம் போயிருந்தா அதிலே பயணிக்கிறதா, திமுக கூட்டணியான இதுல பயணிக்கிறதான்றது ஒரு பக்கம். இது இப்படி இருக்கும்போது சோசியல் மீடியால ஒரு வைரலா ஒரு செய்தி, உதயநிதி இருவரையும் அது இடதுசாரிகளும் சரி திருமாவளவனும் சரி மிக கடுமையான சொற்களால கண்டிச்சிருக்காரு. இந்த ஆட்சி ஒரு 6 மாத காலம் பொறுத்துருங்க, அவசரப்படாதீங்க அப்படின்ற ஒரு கடினமான சொற்கள் எல்லாம் பயன்படுத்தி இருக்காரு அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அதனாலதான் இந்த அமைச்சரவர்கள் கூட இவங்களெல்லாம் போய் பங்கேற்கல. தாவேகா ஆட்சியின் மீதும் விஜயின் மீதும் ஒரு சங்கி சாயம் இருக்கு, ஒரு சங்கி வாடி அடிக்குது. ஏன்னா சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அமைச்சரவையில பாக்குறப்ப சிலருடைய உள்ள கொண்டு வந்த சில ஆட்களுடைய பேக்ரவுண்டு, அதே நேரத்துல பாஜகவை எதிர்க்காம இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இன்னைக்கு வரைக்கும் பெருசா அவங்க எதிர்க்க முடியல. உதாரணத்துக்கு எடுத்துக்கிறாங்க, நம்ம இந்த வந்தே மாதர விஷயம்லயே அவங்களால ஃபைட் பண்ண முடியல. பாஜக எதிர்த்து நாங்க இப்படிதாங்க பண்ணுவோம், தமிழ்நாட்டுல எங்களுடைய பாரம்பரியம் தான், இப்படிதான் நீங்க பதவி ஏற்கணும்னு அவங்க ஃபைட் பண்ண முடியல. இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இவங்க பாஜக எதிர்ப்பை, ஒன்றிய அரசு எதிர்ப்பை, தமிழ்நாட்டின் உரிமையை, தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை இவங்க விஜய் தாவேகா அரசாங்கம் சரியா செஞ்சிருமா, ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணிடுவாங்களா, இல்ல ஒரு இடத்துக்குள்ள பணிஞ்சு போயிடுவாரா விஜய் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இவங்களுக்கு இருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா, நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம், ஒரு கவர்னர் ஆட்சி ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க இப்ப இந்த ஆட்சிக்கு நாங்க ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல அவங்க இருக்கிறாங்க. அப்போ போக போகத்தான் அந்த நிலைப்பாட்டின் மீது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இல்ல புரியுது, அவங்க அந்த நிலைப்பாட்டுல இருக்காங்க. அந்த விசிகாவோட தலைவர் திருமாவளவோட அந்த இழுபறியான சொற்கள் எல்லாம் வேற மாதிரி யோசிக்க தோணுது இல்லையா? இல்ல அண்ணன் அவர் எடுத்தவங்க கவுத்தவங்க எதையும் பேச மாட்டேன்றாரு, ஒரு பக்கம் புரியுற மாதிரி பேச மாட்டேன்றாரு. அவர் இனிமே இப்ப பேசுறது எல்லாமே கமலஹாசன் மாதிரி பேசுறாரு. இல்ல அண்ணன் திருமாவளவன் மீது மிகப்பெரிய நம்பிக்கையும் மரியாதையும் இருக்கிறது. அவங்க அரசியலை மிக நுண்ணியமாக தொலைதூரத்தில் பார்க்க வேண்டியவர். சமீப காலமாக அவருடைய பேச்சில் தரமாட்டங்களுக்கு வருத்தமா இருக்கு. ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடியவர், அரசியல் ரொம்ப தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கக்கூடியவர். இப்ப அவருக்கு பல நெருக்கடிகள் இருக்கு, சந்தர்ப்ப சூழ்நிலை கைதிகள் அந்த மாதிரி சில சிக்கல் அவருக்கு மாட்டிருக்காங்க. கட்சி நிர்வாகிகள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இவர் தன்னிச்சையாக முடிவு எடுக்க முடியல. கட்சி நிர்வாகிகள் தாவேகா நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கணுங்கிறாங்க. ஆனா இவர் என்னன்னா தாவேகா நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கும், தாவேகா நிலைப்பாட்டில் உறுதியா இருக்குமா? நமக்கான ஒரு அரசியல், சமூக நீதி அரசியல், மதசார்பற்ற அரசியல் செய்யறோம். ஆனா அது விஜய் சரியா செய்வாரா? அது சரி, விஜய் கடைசி நேரம் எவ்வளவு சிக்கல் தான் அதுல நிப்பாரா, ஒரே ஸ்ட்ராங்கா நிப்பாரான்னா அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அப்ப அதே நேரத்துல திமுக இது முன்னாள் பயணம் பண்ணிட்டோம், திமுக அமைச்சரவையில திமுக முதலமைச்சர்னு சொல்லி நம்ம 2 பேர் ஜெயிச்சிருக்கோம், அதையும் நம்ம அவங்கள அந்த இதையும் நம்ம மறந்துடக்கூடாது அப்படின்றதுல அந்த பக்கமே அவங்களையும் விட்டு கொடுக்க முடியல, விஜயையும் நம்ப முடியல, கட்சி நிர்வாகிகளையும் சமாளிக்க முடியலன்ற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருக்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா சில தடுமாற்றமான வார்த்தைகள் விழுகுது. அது பெரிய சர்ச்சையா போகுது. அதான் அவருக்கு அந்த முதலமைச்சர், துணை முதலமைச்சர் பதவி மீது ஆசைப்பட்டுட்டாரோ என்ற விமர்சனம் அப்படின்னா முதலமைச்சர் பதவிக்கு தான் ஆசைப்படுறாரு. அவரு பதவிக்கு ஆசைப்படுறாருன்னா பாஜக சேர்ந்து மத்திய அமைச்சர் இருக்கலாம், ஏன் இங்க உட்கார்ந்து கத்திட்டு இருக்க போறாரு? பதவிதான் முக்கியம் அப்படின்னு திருமாவளவன் நினைச்சிருந்தாருன்னா மத்தியில பாஜக அவங்க முக்கியமான ஒரு இலாக்காவை ஒதுக்கி இருக்குமே, நீங்க மத்திய அமைச்சரா உட்கார்ந்துருப்பாரு. ஏன் திமுக அதிமுக சேர்ந்து இவர் முதலமைச்சர் ஆக்குறதுக்கு வந்தாங்களே? இப்ப அவருடைய சூழ்நிலை என்னன்னா, திமுகவை முழுவதுமாக விட்டுவிட முடியல, விஜயை முழுவதுமாக நம்ப முடியல, கட்சி நிர்வாகிகளுடைய கோரிக்கையை நம்ம ஏற்க வேண்டியதா இருக்கு. இப்படி ஒரு 3 ட்ரையாங்கிள் இஷ்யூ அவருக்கு ஓடுது. அப்போ ஒரு முடிவெடுக்க முடியாத எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு சிக்கல் அவருக்கு ஏற்பட்டு இல்ல. இந்த ஆதரவு விடுதலை சிறுத்தைகள் தாவேகா கொடுத்த ஆதரவு அவர் ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சிடுறாரு, இது கவர்னர் ஆட்சி தமிழகத்துல வரக்கூடாது, அந்த ஒரு நிலைப்பாட்டுல தான் நான் ஆதரவு கொடுத்தேன்ற ஒரு வார்த்தையும் சொல்றாரு. அதே சமயம் நான் பாஜக பெற்றெடுத்த வளர்ப்பு பிள்ளை தான் விஜய் அப்படின்ற ஒரு இடத்துலயும் அவர் அதுல இருந்தும் விலகிக்கல. எப்படி எடுத்துக்கிறது? திசா தேட்டன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஒண்ணு இல்ல, அதுதான் ஒரு சூழ்நிலை வரும் இல்ல. அப்போ அமைச்சர் பதவியில அமைச்சர் விரிவகத்துல இவங்க விசிகா இடம் பெற்றால் விசிகாவுக்கு இது பெரிய இழுக்குதானே? இல்ல, அதாவது நிர்வாகிகள், பெரும்பாலான நிர்வாகிகள் நமக்கான அதிகாரம் என்ன நினைக்கிறாங்க, அவரை வலியுறுத்துறாங்க. அப்ப தொண்டர்களுடைய உணர்வை மதிக்கணுவாங்க. அதே நேரத்தில் விஜயை முழுவதுமாக நம்ப முடியல, திமுக கூட்டணியை முழுவதுமாக முறிக்க முடியல. அப்ப இத்தனை சிக்கல்ல ஒரு சமாளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்க தலைவராக
அவருடைய நிலைப்பாடு என்ன சொல்றாரு? அவர் தெளிவா சொல்றாரு, என்னுடைய நிலைப்பாடு நாங்க இந்த அரசாங்கத்தில் பங்கெடுக்க வேணாங்கிறதா என்னுடைய நிலைப்பாடு. எனக்கு முதல்ல துணை முதலமைச்சர் தரேன்னாங்க, அதுவும் வேணான்னு. அதிமுக திமுக சேர்ந்து முதலமைச்சர் ஆக்கணும், அதுவும் வேணான்னு. நம்ம சமூக நீதி அரசியலை, மதசார்பற்ற அரசியலை செய்யணும். இந்த அரசாங்கத்தை விட்டுட்டோம்னா பாஜக இந்த அரசாங்கத்தை கைப்பற்றும். இல்லை ஒருவேளை கைப்பற்ற முடியலன்னா ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் பாஜக அரசாங்கத்தை நடத்தும். அந்த ஒரு சூழலுக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது, அதுக்காக இந்த ஆட்சி கவுழ்ந்து கூடாதுங்கிறத ஆதரவு கொடுக்கும். ஆனா அதுக்குள்ள இவ்வளவு சிக்கல் இருக்கு. தொண்டர்களுடைய பிரச்சனை இருக்கு. கூட்டணி கட்சியாக திமுகவை பார்க்கணும், விஜய் முழுவதுமாக நம்ப முடியல. எப்படி இருந்தாலும் மக்களுக்கு அவர் தெளிவுபடுத்த வேண்டும். மக்களுக்கு தெளிவுபடுத்துறாரோ விடுதலை சிறுத்தைகளுக்கு அவர் என்ன நடக்குது அந்த தெளிவுரையை முன்னே வைக்கணும். ஒண்ணு விஜய் பாசிச பாஜகவோட கைகோர்க்கிறாரா, அவர் தான் வளர்ப்பு பிள்ளையா, அல்லது இல்ல இது முழுக்க முழுக்க சனாதன எதிர்ப்பு அலையா தான். ஒரு மாசம் கூட விளக்கணும். அவருக்கு முக்கிய கடமை தானே, அது அவரோட கடமை தானே. யாருமே ஒன்னும் முழுவதுமாக நம்ப முடியல, முழுவதுமாக விளக்கவும் முடியல. ஏன்னா ஒரு மாசம் தான் ஆச்சு. ஆனா ஒரு நேரத்துல பாக்குறப்ப இந்த செக்குலர் பாலிடிக்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி விஜய் தெரியுது. அதே நேரத்தில் சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் ஆகி போறாங்க. செக்குலர் பாலிடிக்ஸ் ஸ்ட்ராங் பண்ணது இடதுசாரிகளும் திருமாவளவன் மட்டும் தான். அந்த அரசியல் தான் செய்யணும்னு நினைக்கிறாரு விஜய். அந்த அரசியலை செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த பக்கம் வந்திருக்காரு. எடப்பாடி பக்கம் போய் அந்த அவங்களோட எடப்பாடி நேரடியாக ஆதரவு 8-30 பேரை கொண்டு வந்திருக்கலாம், பிரச்சனை இருக்காது. ஆனா அந்த அரசியல் வேணுங்கிறதுக்காக இந்த அரசியல் செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனா அதில் உறுதியா இருப்பாரா, நிலையா இருப்பாரா, மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அழுத்தத்துக்கு பணியாம இருப்பாரா, மத்திய அரசு பாஜக தமிழ்நாடை நோக்கி வரக்கூடிய திட்டங்களை இவர் வந்து எதிர்ப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் போக போகத்தான் அவருடைய உறுதியான நிலைப்பாட்டை வச்சு செய்யும். ஒரு மாசம் தான் ஆகுது. அப்போ காத்திருப்போம், காலம் காட்டி கொடுத்துரும், எல்லாத்தையும் காலம் பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்றாரு. அதனால ஒரு தலைவராக எடுத்தவங்க சில விஷயத்தை முடிச்சிட முடியாது. இப்ப அடுத்த கட்ட நகர்வு விஜய் எப்படி யோசிப்பாரு? ஒருவேளை இடதுசாரிக்கும் சரி விசிகாவும் சரி அமைச்சர்கள் இடம் பெற்றாலும் கூட அது ஒரு கம்பி மேல நடக்கிற ஒரு விஷயம்தான், எப்ப வேணாலும் கவிழும். அப்போ அவரோட அந்த இப்போதை ஒத்தி வச்சிருக்காரா அதிமுக? ஓரமா ஒதுங்கி அமைதி காக்கும் அமைதிப்படுத்திருக்காரா? அதிகார பரவல் இருந்தால்தான் அங்க ஜனநாயகம் இருக்கும். அதிகார குவியல் இருந்தா அங்க சர்வாதிகாரம் வந்துடும். நீங்க மத்தியில நம்ம பார்த்துக்கிறோம், காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும், அதை இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநில கட்சிகளுடைய ஆதரவோட அரசாங்கம் அமைக்கும். அப்ப எல்லா மாநிலத்துக்கான உரிமைகள் போய் சேரும், எல்லா மாநிலத்தினுடைய உரிமைகள் அங்க பேசப்படும். ஆனா பாஜக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவங்க நினைச்சதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. 99-96ல ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவையில தனிப்பெரும்பான்மையோட மிகப்பெரும் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சதுக்கு பிறகுதான் அங்க கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லாம அவங்க வந்து நினைச்சதெல்லாம் செஞ்சாங்க. மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் வந்துச்சு. இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இவர்களை வழிகாட்டுவதற்கு அனுபவம் வாய்ந்த கம்யூனிஸ்டுகள், விசிகா, காங்கிரஸ் போன்றவர்கள் கூட இருப்பது நல்லது. அப்ப இது வந்து நம்ம வந்து அந்த அரசாங்கத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டிகளா தான் இருக்கிறது. இது தமிழ்நாட்டுக்கு விஜய் நீங்க நினைச்சுங்க, ஒரு 200 சீட் வந்திருக்காரு வச்சுங்க, பூரா புதிய ஆட்கள். அவங்க என்ன செய்யணும்னு தெரியாது, அவங்க தப்பு செய்யறன்னு தெரியாமலே தப்பு பண்ணுவாங்க. அவங்க தப்பு செய்யணும்னு நினைப்பாங்க, ஆனா தப்பா செய்வாங்க. அவங்களுக்கு தப்புன்னு தெரியாம செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அது இயற்கைதான், நம்மளே செய்வோம். அது நம்ம புதுசா ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அது தப்புன்னு தெரியாம செஞ்சு விடுவோம். அது பட்டது பிறகு தெரியும் தப்புன்னு. அந்த மாதிரி ஒரு 200 தொகுதி வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 எம்எல்ஏ எம்பி அமைச்சராகி அவங்க ஃபுல் மெஜாரிட்டில உட்கார்ந்தாங்கன்னா அவர் கண்டமானியமா போயிருக்கு அந்த அரசாங்கம். ஆனா இன்னைக்கு அதுல வந்து கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, காங்கிரஸ் இருக்காங்க, விசிகா இருக்காங்க. அந்த அரசாங்கம் தடுமாறுறப்ப, தவறா போறப்ப இவங்க வந்து ஒரு சுட்டி காட்டுறாங்க. அப்ப இது வந்து ஒரு சரியான ஒரு அரசாங்கமாக வழிநடத்தி கொண்டு போறதுக்கு இவர்கள் கூட இருப்பாங்கன்னு நம்புறேன். முக்கியமா இப்போ அதிமுக திரு எடப்பாடியை அவர் என்ன செய்ய போகிறார்? எடப்பாடி கையில தான் அதிமுக இருக்கா? அதிமுக எடப்பாடி தான் இன்னைக்கு வரைக்கும் கட்சியினுடைய பொதுச் செயலர். அவர் தான் நடந்து முடிந்த தேர்தலில் வேட்பாளருக்கான ஃபார்ம் B அவர் தான் கையெழுத்து போட்டிருக்கிறாரு. அவர் கையெழுத்து போட்டு தான் இவருக்கு சின்னம் கிடைச்சிருக்கு, வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கு, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, வெற்றி பெற்றிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் கட்சியினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி தான். இன்னைக்கு அந்த போன அந்த 24 பேரும் திருப்பி சமாதானமாகி அம்மாவின் பிள்ளைகள் ஒன்றாகி சேரது கூட வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் கூட வாய்ப்பு இருக்கு. அதனால எடப்பாடி தான் இன்னைக்கு அதிமுகவே லீமா ரோஸ் கையில எடுக்கிறதுக்காக இங்க சூழ்ச்சிகள் இருக்கு, பல கோடிகள் பேரம் போயிட்டு இருக்கு அப்படின்ற வார்த்தைகள் இல்ல. அவங்க தலைமையில ஒரு அணி வந்து அங்க ரெடி ஆகிட்டே இருக்கு. ஒருவேளை ஏதாவது இந்த அரசாங்கத்துக்கு சிக்கல் வரப்ப அந்த அந்த போர் வீரர்களை அப்படி களத்துல இறக்குவாங்க. அப்ப அவங்க தயார் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த தீப்பத்தி இருக்க ஃபயர் இன்ஜின் தூக்கிட்டு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஃபயர் இன்ஜின் டெய்லி வேலை இருக்காது, எங்கேயாவது நின்றுட்டே இருக்கும், ஸ்டாண்ட் பைல இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தயார் நிலையில அங்க இருக்காங்க. அவங்க எல்லா தரப்புலயும் இருக்காங்க. முக்கியமா ஒரு ஊடகங்களால இந்த தாவேகா பொறுப்பேற்று கிட்டத்தட்ட இது 12வது நாள்
எப்படி பாக்குறீங்க அந்த அரசியல? முழுக்க முழுக்க ஒரு ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்களா, ஒரு செட்டில்டு அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகர்ந்துருக்காங்களா? ஏன்னா இப்ப சோசியல் மீடியால வைரலா நம்ம பல நிகழ்வுகளை பாக்குறோம். ஆள் எம்எல்ஏவா இருக்கட்டும், அது தொண்டர்களா இருக்கட்டும், எல்லாமே கள ஆய்வுல இறங்கி இருக்காங்க. பல மருத்துவமனையா இருக்கட்டும், டாஸ்மாகா இருக்கட்டும், பல்வேறு துறைகளா இருக்கட்டும், இன்னைக்கு அவங்கவுங்க கையில எடுத்திருக்காங்க கள ஆய்வு. விஜய் சொன்னவங்க எல்லாருமே விஜயா இருக்காங்களா இங்க? இல்ல, முதல்ல இந்த 10 நாள் 12 நாள் இந்த ஆட்சியில பாராட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு விமர்சனம் வருதுன்னா அது திருத்திக்கிறாங்க. அது நம்ம பாராட்டக்கூடிய விஷயம். நீங்க 100 யூனிட் மின்சாரமா இருக்கட்டும், வந்தே மாதரம் பாடல் சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும், அவரோட ஜோதிடருடைய பணியா இருக்கட்டும், அது விமர்சனம் வர்றப்ப அதை ஏத்துக்கிட்டு உடனே திருத்திக்கிறாங்க. அது ஒரு வகையில பாராட்டக்கூடிய விஷயம். ரெண்டாவது, இவங்க அந்த கலாவிங்கிற பேர்ல அவங்க போற ரீல்ஸ் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு பேக் ஃபயரா வந்துடும். என்ன நடக்கும் அப்படின்னா, அரசு அதிகாரிகள் இருக்காங்க, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, திடீர்னு 4 கேமராவோட போறாரு. உடனே அவர் டாக்டரை பார்த்து அப்படியே கையை காட்டுறாரு, இப்படின்றாரு, பிஜிஎம் போடுறாங்க, சாங் போடுறாங்க. உடனே டாக்டர் வந்து வான் பண்ணிட்டாருன்னு கை விசிப்பில் நடந்து வரான். இப்ப அந்த டாக்டருங்கிறவரு ஒரு டீனா இருக்கிறவரு எத்தனை வருஷம் அங்க வேலை பார்க்குறாரு, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவருடைய பின்புலம் என்ன, அவருடைய குடும்பம் இருக்கு, அவருக்கு தனி மனிதா இருக்கு. அவருக்கு ஒரு தனி மனிதன் வச்சுங்களேன். யாரையுமே நீங்க வந்து ஒரு போட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், அவருடைய அனுமதி இல்லாமல் நீங்க வந்து எடுக்கக்கூடாது, முதல்ல பதிவிடக்கூடாது. இப்ப அரசு ஊழியர்களை நீங்க போய் இந்த மாதிரி பண்ணி அவர்களை சிறுமைப்படுத்தக்கூடிய வேலையை செய்யறப்ப டெய்லி நீங்க வந்து பாத்ரூம்ல கரையா இருக்குன்னு பார்க்க முடியுமா? எத்தனை நாளைக்கு போவீங்க? ஒருத்தர் போறாரு, பாத்ரூம்ல கரையா இருக்கா, அவனே தனியாக ஊத்துங்கன்றாரு, எத்தனை நாளைக்கு போவீங்க? நாளை கழிச்சு என்ன பண்ணுவீங்க? அது நிரந்தரமான தீர்வுக்கு என்ன வழி? இவங்க அந்த இன்ஸ்டாகிராம் முகத்துல இருந்தே அரசியலுக்கு வந்ததுனால இதுதான் அரசியல் நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. அதே பெர்மனன்டான ஒரு சொல்யூஷன் என்ன இருக்கு? அங்க ஒருத்தர் வேலைக்கு போடுங்க, ஒவ்வொரு நேரம் பாத்ரூம் கழுவுங்க, கிளீன் பண்ணுங்க, அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆக்குங்க. நிரந்தர தீர்வுக்கு என்ன? 214 கடை திறந்து சொல்லி என்ன பண்றாங்கன்னா, 217 கடை டைம் குறைக்க போறோம் அப்படின்னு ஒரு ஜியோ வந்தோடனே அடுத்த நாளே காலையில போய் என்ன பண்றாங்கன்னா, 10 மணிக்கு போய் அடைச்சிருந்த கடை எடுத்து வந்து பாத்தீங்களா, விஜய் முதல் நாள் கைக்கு போட்டா கடை அடைச்சாங்க. அவன் 12 மணிக்கு கடை வந்தான். ஒரு அந்த ஜியோ வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு 1 மாசம் ஆகும். இது அது தலைமை தானே கண்டிக்கணும். அங்க ஆனா தலைமையா ரீல்ஸ் முகத்துல இல்ல. அதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சரும் அவரு உணவு அலுவலகத்திலே உணவு சாப்பிடுற மாதிரி ஒரு ரீல்ஸ் இல்ல. அது ஏஐ அது மாதிரிலாம் ஆர்வ கோளாறுல அதிகத்துல பண்றாங்க. இது அரசாங்கத்துக்கு இதுவே மிகப்பெரிய ஒரு பின்னடைவா வந்துடணும். விஜய் கண்டிப்பாக இதை கண்டிக்கணும். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இந்த வட்டம் மொத்தமா தாவேகா ஓட்டு போட்டுக்கிறாங்க, திமுகவை எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க. பாரம்பரியமான திமுக ஓட்டு. அதுல என்ன சொல்லப்படக்கூடிய காரணம்னா, அரசு அதிகாரிகள், ஆசிரியர்கள் விஷயத்துல அரசியல்வாதிகள் தலையீடு இருந்துச்சு, அழுத்தம் இருந்துச்சுங்கிறதுக்காக மாத்தி போட்டிருக்காங்க. நீங்க அதை விட மோசமா அவங்க வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கீங்க. அப்படியே செட்பேக் ஆயிரும். அவங்க வந்து ஒரு சாதாரண விளையாட்டு நினைச்சு ரீல்ஸ் நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். இப்ப முதல்ல நம்ம என்ன சொல்றோம்னா, பல இடங்கள்ல சொல்றோம், அவர்களை அரசியல் படுத்துங்க, அவங்களை வந்து ஒரு பக்குவப்படுத்துங்க. ஒவ்வொரு விஷயமும் அரசாங்கத்துக்கான ஒரு பேக் ஃபயரா வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் அவங்க வந்து செய்ய வேண்டிய இருக்கு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, இதுலயும் கீழே கவுண்ட் பண்ணுவோம். நீ எல்லாம் என்ன எப்படா திட்ட, நீ என்னடா எங்களுக்கு அட்வைஸ் பண்ற, ஒரு சாமானிய குடிமகன் பத்திரிகையாளர் நம்ம சொல்றோம். இது வந்து அந்த அரசாங்கத்துக்கு ஒண்ணுமே செய்யாத கெட்டவராயிரும். முக்கியமா தி ஹிந்து நாளிதழ்ல ஒரு ஆர்டிக்கல் ஒண்ணு போட்டிருந்தாங்க, ஃபேக் ப்ரோபகண்டா டிவிகேல அதிகமா இருக்கு, அது அந்த ஆட்சிக்கு அதுதான் பெரிய டேஞ்சர்ல போய் முடியும், அது எளிதா எடுத்துக்க மாட்டேன்றாங்க. அதைத்தான் நான் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, அவங்க வந்து ஒரு செய்தி வந்தா கிராஸ் செக்கே பண்றது இல்லை, உடனே அதுக்கு ஒரு ரீல்ஸ் போட்டுறது, உடனே அதை வந்து ப்ரோபகண்டா பண்ணுது. 717 ஒயின் ஷாப் வந்து அடைச்சிருக்காங்க, உடனே அடைச்சிருவாங்க நினைச்சாங்க. அவங்க என்ன சினிமா மோகத்திலே இருக்காங்க. என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரே நாள் நடந்துடும். ஒரு இடத்துல சாப்பிடலாம், விஜய் வந்து உடனே வந்து அந்த இடத்துல வந்து ஆட்சி எடுத்துருவாரு, முதலமைச்சர் வந்து இறங்கிடுவாரு. அதுக்கு வந்து அவர் வர வேண்டிய அவசியம் இல்லை. அது நிறைய ப்ரொசீஜர் இருக்கு, ப்ரோட்டோகால் இருக்கு. ஒரு இடத்துல டாக்டர் ஷார்டேஜ் இருக்கு, நர்சஸ் ஷார்டேஜ் இருக்குன்னா அதுக்கு ப்ராசஸ் என்ன நடக்கும்னா, ஒரு ஹெல்ப் லிஸ்ட் போடுவோம், அவர் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போடுவாரு, எங்க ஷார்டேஜா இருக்கோ அந்த இடத்துக்கு வந்து நர்சஸ் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. இது அரசு ரீதியாக இருக்கக்கூடிய இவங்க உடனே உள்ள போறாங்க, ஆள் இல்லையா, என்ன பண்றீங்க, உடனே ஆக்சிடென்ட் அப்படின்னு வந்தா எப்படி எடுப்பாங்க? அவங்க டீன் எப்படி எடுப்பாரு, டாக்டர் எப்படி எடுப்பாரு? ஒரு ஹாஸ்பிட்டல், நீங்க ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்குள்ள போறீங்க, அங்க டாக்டர் ஷார்டேஜ் இருக்கு, நர்ஸ் ஷார்டேஜ் இருக்கு, நீங்க ரிவ்யூ எடுத்து போட்டாலும் முடிஞ்சிருமா? அதை என்ன பண்ணணும்? ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணும், ஹெல்த் மினிஸ்டர் ஃபார்வர்ட் பண்ணும். அவர் பார்த்து என்ன பண்ணா, பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப சுகாதாரத்துல ஆள் கம்மியா வர்றாங்களா, அங்க இருக்க ஆளை ஷிஃப்ட் பண்ணுங்க, ஒரு ஆள் ஷார்டேஜா இருக்கா, புதுசா வந்து ரெக்கார்ட் பண்ணுங்க, டெம்பரரி போஸ்டிங் 10 பேர் எடுங்க அப்படிம்பாங்க. இதுதான் வந்து அரசாங்கத்தை நடத்தி கொண்டு போற ப்ராசஸ். இவங்க கேமரா எடுத்துட்டு போறாங்க, ஒரு வீடியோ போடுறாங்க, உடனே சரியாச்சு வரும். நாளைக்கு என்ன நடக்கும்?
நாளைக்கு இன்னொருத்த வீடியோ எடுத்து போட்டோ வச்சுங்க. நேற்று வந்து பாத்துட்டு போனீங்களா, நீங்க ஒரு அமைச்சர் போய் பாத்ரூம்ல பாக்குறாரு, கரையா இருக்குனாரு, பாத்துட்டு வீடியோ எடுத்து, நாளைக்கு இன்னொருத்தன் போய் நாளைக்கு அது கரையா தான் இருக்குன்னு வீடியோ எடுத்து போட விடுவீங்க. அது எவ்வளவு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். இந்த விமர்சனங்கள் பாசிட்டிவா நெகட்டிவ் தாவேக்காவுக்கு பெரிய மைனஸ் பாயிண்ட் தான். ஆனா இங்க ஒரு முக்கியமான அதுவும் உங்ககிட்ட தான் கேட்கணும். கடந்த காலகட்டத்துல இந்த விமர்சனங்கள் பண்றாங்க இல்லையா, ஊடகங்களா இருக்கட்டும், பத்திரிகையா இருக்கட்டும், சோசியல் மீடியா சார்ந்தவர்களாகட்டும், இன்ஃபுளுசர்களாகட்டும், எதிர்வினை ஆற்றும் போது அவங்களை அடக்குமுறையில ஒடுக்குனாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் தலை தூக்கி இருந்தது. அதை தாவேக்கா முன்வைத்து நிறைய உங்களோட தேர்தல் பிரபலங்களே பேசினாங்க. இப்போ விஜய் அதை கையில எடுத்திருக்காரா? தன்னை விமர்சித்தவர்களை கைது என்ற இடத்துக்கு வந்திருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? விமர்சனம் பண்ணினவர்கள வரம்பு மீறி விமர்சனம் பண்ணுவவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதோ தப்பு கிடையாது, வரம்பு மீறிய. ஆனா விமர்சனம் தான் உங்களுடைய வளர்ச்சி. நீங்க இப்படி அடக்குமுறையை ஆளாக்கி எல்லாத்தையும் உடக்கி வச்சுட்டு வாயை பூட்டிட்டீங்கன்னா, உங்களுக்கு விமர்சனமே வராம போச்சுன்னா உங்கள் வளர்ச்சி இதோட நின்று போகும்னு அர்த்தம். நல்ல விமர்சனமா இருந்தா ஏத்துக்குங்க, அதில் என்ன சரி பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. அதே நேரத்தில் எத்தனை பேரை வந்து நீங்க விமர்சனம் பண்ண முடியும்? அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள்ல விமர்சனங்கிறது வித்தியாசமான முறையில ட்ரம்பை வச்சு விமர்சனம் பண்றது இல்லையா, போராட்டம் பண்றது இல்லையா, ஆர்ப்பாட்டம் பண்றது இல்லையா, எத்தனை கேலி சித்திரங்கள், எத்தனை கார்ட்டூன், எத்தனை மீம்ஸ் போடுறாங்க. அவங்க எல்லாம் ட்ரம்ப் அரெஸ்ட் பண்ணிட்டாரா? வடகொரியா போன்ற சர்வாதிகார நாட்டிலேயே அங்க விமர்சனங்கள் இருக்கு. நீங்க அது ஒரு கட்டத்துக்கு மேல அதுவும் அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வரம்பு மீறி விமர்சனம் பண்ணுவதும் தவறு, அவங்க மீது நடவடிக்கை தப்பு கிடையாது. ஆனால் விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டு சரி செய்யறதுதான் சரியான வழி. ஆட்சியாளர்கள் இருந்தாலும் இல்ல ஆட்சியாளரும் அதை நடவடிக்கை எடுக்கலாம். இவர்கள் தாவேக்கா சார்ந்த அந்த சோசியல் மீடியாவில் இன்ஃபுளுன்ஸா இருக்கவங்க வந்து வரம்பு மீறி பேசுறாங்க, ஒரு அடல்ட்டோட வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. இது எப்படி? உண்மையிலேயே அவர்களை கண்டிக்க வேண்டியது, கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. இதுவரைக்கும் நீங்க வந்து சோசியல் மீடியாவில் ஒரு ரசிகராக, அனுதாபியாக, ஆதரவாளராக இருந்தீங்க. ஆனா இப்ப வந்து அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியா இருக்கீங்க. நீங்க செய்த அத்தனையுமே இந்த அரசாங்கத்துக்கு நேர் எதிராக போய் முடியும். எந்த சோசியல் மீடியாவை வைத்து வளர்ந்து வந்தீங்களோ அதே சோசியல் மீடியா உங்களை அழிக்கவும் செய்யும். அதில் ரொம்ப கவனமா இருக்கணும். அதை விஜய் அதை கையில் எடுத்து அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும்ங்கிறது தான் எல்லோருடைய விருப்பம். தொடர்ந்து தமிழக அரசியலை பற்றி பேசும் உங்கள் நேர்க்கும் நன்றி.